ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சமையல் டுடே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை மாவு வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது சுமார் ஒரு 150லேருந்து 200 கிராம்குள்ளே இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. நாம் இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பண்ணி வச்ச கறிவேப்பிலை, பொடி பண்ணி வச்ச கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கை விட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் மசாலாலாம் இந்த வெங்காயத்தோட சாறிலேருந்து நல்லா இறங்கும். நல்லா இந்த மாதிரி அழுத்தி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பிணைஞ்சி வச்ச மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ அதிலிருந்து கொஞ்சமாக ஒரு உருண்டை அளவு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நம்ம பால் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பால் சைஸுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை உள்ளங்கையில் வச்சு நல்லா இப்போ அந்த கொழுக்கட்டைக்கு ஸ்டஃபிங் வைக்கும்போது நம்ம நல்லா கையை வச்சு அழுத்தி விடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையில் நீங்கள் திரட்டியும் நீங்கள் இதை பண்ணலாம். இப்போ நான் இதை உள்ளே வச்ச ஸ்டஃபிங்கை நான் இதை உள்ளே வச்சிட்றேன். பாருங்கள், எடுத்து உள்ளே வச்சுட்டு இதை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா சேர்த்து மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மறுபடியும் ஒரு கட்லெட் ஷேப்புக்கு நல்லா தட்டி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதை நல்லா கட்லெட் ஷேப்பில் நம்ம வச்சுக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டஃபிங் வெளியே வரக்கூடாது. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் உள்ள ஸ்டஃபிங் வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம சாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. அதுக்கு ஒரு பேனில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி சாலோ ஃப்ரை பண்ணும்போது நமக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்காது. அதனால தான் நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி சாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், இதை நான் 2 பக்கமும் நல்லா திருப்பி போடணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா வெந்து வரணும். அதனால அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது. இந்த ஸ்நாக் ரொம்பவும் எண்ணெய் குடிக்காது. ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கூட. ஒரு வெங்காயம், 1 கப் கோதுமை மாவு வச்சு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுத்தா அவங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.